ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை அதிகமாக அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆண்கள் வந்து தொடர்ந்து வீக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா அவங்க லோ வேல்யூ விமனை வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணுங்க வந்து ஒரு ஆணை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த பையனோட லைஃப்பையே முடிச்சு விட்ருவாங்க. அப்படிப்பட்ட லோ வேல்யூ விமனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக நம்ம பேச போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அவேர்னஸாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்கிறது மட்டும்தான். நம்பர் 1, பியூட்டி ஒன்லி இன் ஹேர் அசட். ஒரு பொண்ணுக்கிட்ட அழகு மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணை உன்னுடைய லைஃப் பார்ட்னராக என்ன ஒரு ரீசனுக்காகவும் சூஸ் பண்ணாத. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப லோவான ஒரு வேல்யூ. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அழகு ஒன்றை வச்சு மட்டுமே உன்னுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ரெண்டாவது, அழகு ஒன்று மட்டுமே ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு உன்னுடைய லைஃபுக்கு எந்த ஒரு வேல்யூவும் ஆட் பண்ணாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அழகு அப்படிங்கிறது ஒரு நாள் நைட்டுக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர ஒரு ஹோல் லைஃப் யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ரெண்டாவது, இன்றைக்கி அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டாலும் அது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி தான். அந்த கப்பில் காப்பியை ஊற்றுற வரைக்கும் தான் அந்த கப்புக்கு வேல்யூ. காப்பியை ஊற்றிட்டாங்க அப்படின்னா குடித்தாலும் குடிக்கலைன்னாலும் கீழே தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. திரும்ப அந்த கப்பை எடுத்து எவனும் வந்து ஷோகேஸ்லேயோ இல்லை மியூசியம்லேயோ வச்சு பார்க்க மாட்டான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அழகு அப்படிங்கிறது ஒன் டைம் யூசேஜுக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அதை யாருமே திரும்பி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அழகு மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்னா டோன்ட் சூஸ் தட் கேர்ள் இன் யுவர் லைஃப் பார்ட்னர். அப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 2, சில பொண்ணுங்க ஃபிசிக்கல் டச் அண்டு ரொமான்டிக்கான சில வேர்ட்ஸை வந்து ட்ரேடாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் விலை மாதர்களை மென்ஷன் பண்ணலை. அவங்க ரொம்ப ஜென்யூன், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி சொல்லிட்டாங்க. ஆனால் சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப வலிஞ்சு பேசுவாங்க, அவங்கள தொட்டு பேசுவாங்க, ஹக் பண்ணி பேசுவாங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இன்டென்ஷன், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண விஷயம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து உங்களை வந்து அவங்க பக்கத்துலேயே அப்ரோச் பண்ண விட மாட்டாங்க, உங்ககிட்ட ப்ராப்பராக பேசவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப லோ வேல்யூ. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட மைண்டில் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஆம்பளை ஒரு பையனா இப்படி தான், இவனோட வீக்னஸ் இது தான். ஸோ நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் டச்சு இல்லை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு அன்பான வார்த்தைகளால் அவனை எப்படி வேணாலும் அடிமையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட நீ ஜென்யூனான ஒரு லவ்வை எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, ஜென்யூனான ஒரு லைஃப் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருக்காது. அந்த பொண்ணுக்கிட்ட எப்பயுமே ஒரு ஃபேக்கான ட்ராமாஸ் இருக்கும். அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சிக்கிறதுக்காக, அதாவது செல்ஃபிஷாக இருப்பாங்க அப்படிங்கிறத இன்னும் ஓப்பனாகவே சொல்லலாம். அப்படிப்பட்ட பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப லோ வேல்யூ. அப்படி ஒரு பொண்ணு வந்து உன்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, ஆமாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ப்ரோ இப்படி தான் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டோன்ட் சூஸ் தட் கேர்ள். அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது உங்களுக்கு தான் சேஃபான ஒரு விஷயம். நம்பர் 3, மோர் ஈகோஸ்டிக் விமன். ஈகோ அப்படிங்கிறது ஒரு லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இருக்கிறதுலே ரொம்ப லோ வேல்யூ. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான சில கேரக்டரையோ இல்லை சில விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே பண்ண முடியாது. அந்த பொண்ணு வந்து நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறேன்னுவாங்க, ஃபெமினனாக இருக்க போகிறேன் அப்படின்வாங்க. ஆனால் உங்களுடைய ரியல் லைஃப்பில் அதை எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, எதுக்கு எடுத்தாலும் ஈகோவை முன்னாடி வச்சுக்கிட்டு உங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி படுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பெண்கள்கிட்ட நீங்கள் தூரமாகவே இருக்கணும். அவங்க இருக்கிறதுலே ரொம்ப லோ வேல்யூ. அதுக்கு நீங்கள் ரொம்ப சட்டில்டாக ரொம்ப கேஷுவலாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த பொண்ணு வந்து உன்னுடைய லைஃபுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடட் சிஸ்டத்தை கொடுத்து இன்னும் உன்னுடைய லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அழகாக இருக்காங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஈகோஸ்டிக்காக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நீ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நம்பர் 4, அட்டென்ஷன் சீக்கர்ஸ். சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் அங்கே இருக்கிற எல்லாரும் தானே தான் பார்க்கணும் அப்படின்னு அட்டென்ஷன் சீக்கர்ஸாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த மாதிரியான பொண்ணுங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. அதிகமான லைக்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுடைய பாடியை கூட முழுசாக எக்ஸ்போசர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் வந்து கண்டிப்பான லோ வேல்யூ தான். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுங்க வந்து உன்னுடைய லைஃப்பில் வந்து வேல்யூ ஆர்டர் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து எப்போ பாரு அட்டென்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படியே கொடுத்தாலும் இன்னொருத்தவங்க ஒரு
உங்களுக்கு க்ரௌடு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து அட்டென்ஷன் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் கொடுக்குற அட்டென்ஷன் அந்த பொண்ணுக்கு பத்தாமலே போயிடும். ஸோ அந்த பொண்ணுங்களை உங்களால் திருப்தியே பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் வந்து ஒரு ட்ராஜடி மாதிரி மாறிடும். ஐயையோ என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துரும். நிறைய பொண்ணுங்க இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாஸில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தன்னுடைய ஃபேமிலி லைஃபே போனாலும் பரவாயில்ல, எனக்கு லைக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அங்கேயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்டென்ஷன் சீக்கிங் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற பொண்ணுங்க லோ வேல்யூ. ஸோ அந்த மாதிரியான பொண்ணுங்களை எப்பயுமே சூஸ் பண்ணாதீங்க. நம்பர் 5 மணி மைண்டட். சில பொண்ணுங்களுக்கு எப்பயுமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ப்ரைமரியாக இருக்கும். அதை தாண்டி தான் மற்றவங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பொண்ணுங்களை நீங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுங்க வந்து நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட அன்பாக பேசுவாங்க. உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும், உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். உங்களால் பணத்தை ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக உன்னை வந்து ஒரு நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்களோட ஈஸியாக இல்லீகல் அஃபேரில் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பணம் தான் முக்கியம். அந்த பொண்ணு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தன்னோட உடம்ப கூட விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய லைஃபையே முடிச்சு விட்ருவாங்க. இதை வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு பணத்தை தான் அதாவது பெருசாக நினைக்கிறாங்களே இல்லை நம்மள நினைக்கிறாங்களா அப்படின்னு. அந்த பொண்ணு பணத்தை தான் பெருசாக நினைக்கிறாங்க அப்படின்னா அப்பயே நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அவேர்னஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பை உங்களால் சேவ் பண்ண முடியும். நம்பர் 6 மதர் லிட்டில் பிரின்சஸ். அது என்ன ப்ரோ மதர் லிட்டில் பிரின்சஸ், டேடி லிட்டில் பிரின்சஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வேறு யாருமே கிடையாது. அம்மா பேச்சா அப்படியே கேட்குற பொண்ணுங்க இன்றைக்கி நிறைய குடும்பம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய அம்மாவாக தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து அம்மா பேச்சை பிளைண்டாக கேட்குறாங்க, உன்னை விட என்னுடைய அம்மா தான் முக்கியம் அப்படின்றாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு உன்னுடைய லைஃப்பை ஹாப்பியாகவே வச்சுக்கிறவே விட மாட்டாள். அவங்க அம்மா பேச்சை கேட்டு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ உன்னுடைய லைஃப் வந்து இன்னும் வந்து ஒரு சைக்கோ மாதிரி மாற ஆரம்பிச்சிருவேன். ஸோ உன்னுடைய மென்டல் ஹெல்த்தை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மதர் லிட்டில் பிரின்சஸ்கிட்ட இருந்து ரொம்பவே தூரமாக இருக்கலாம். இந்த மதர் லிட்டில் பிரின்சஸ் வந்து லோ வேல்யூன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு லோ வேல்யூவோட கீழே ஒரு வேல்யூ இருக்குது தெரியுமா? அப்படி ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா வி கேன் ஆட் தட். நம்பர் 7 ஃபேக் ஃபெமினிஸ்ட். இன்றைக்கி 190% பெண்கள் இந்த ஃபேக் ஃபெமினிஸ்டாக தான் இருக்காங்க. அதாவது ஆணுக்கு நான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பண்ணுற கெட்ட பழக்கங்களை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆண் பண்ணுற நல்ல விஷயங்களை இவங்ககிட்ட பார்க்கவே முடியாது. சில பெண்கள் வெறும் ஒரு 10% பெண்கள் மட்டும்தான் ஃபெமினன் எனர்ஜியோட ஒரு ஃபெமினிஸ்ட் அவங்களால பார்க்க முடியும். அவங்களுக்கு ரியல் மீனிங் தெரியும். ஆனால் இந்த பெண்கள் வந்துக்கிட்டு தன்னை வந்து என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிக்கிறதுக்கு எதையாவது ஒரு சப்பக்கட்டு கட்டணும்ல, அதுக்காக எதையாவது ஒரு லூசுத்தனமாக உளறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபெமினிஸ்ட் கிட்ட இருந்து நீங்கள் தூரமாகவே இருக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. அந்த எந்த பிளேஸ்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாமல் லூசு கண்டாக பண்ணி கடைசியில் உங்களை கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு அலைய விட்டு உங்களை சாவடிச்சிருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட இருந்து நீங்கள் ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும். இதுக்கு ஆரம்ப காலகட்டமே உங்களுடைய அதாவது ஃபவுண்டேஷனே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சர்வேவே பண்ண முடியாது. நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பொண்ணோட மோகத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறது, இல்லை எல்லா வீக்னஸையும் சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு கேட்க போகிறது கிடையாது. ஸோ 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியை. நம்பர் 8 லோ செல்ஃப் எக்ஸ்டீம் விமன். சில பொண்ணுங்களுக்கு அவங்களுடைய ஒர்த்தே தெரியாது. அந்த பொண்ணு பயங்கரமாக பில்டப் பண்ணும். அப்படிப்பட்ட பெண்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அடுத்தவங்களுடைய குறைய தெரியாத ஒருத்தரை கூட நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம். தன்னோட குறைய தானே தெரிஞ்சுக்கிறாத சில பொண்ணுங்களை நீங்கள் திருத்தவே முடியாது. அந்த பொண்ணு இருக்கிறதுலையே 0 வேல்யூவாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு தான் அந்த லைஃப் அந்த ஃபேமிலியவே ரன் பண்ணுற மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கிறுக்குத்தனமாக எதையாவது நிறைய ஃபேமிலியில் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்களை வந்து சூஸ் பண்ணவே கூடாது. என்கிட்ட உண்மையாகவே குறை இருக்குது அப்படின்னா சில பெண்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமாம் குறை இருக்குது, நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான பொண்ணுங்களை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுடைய லைஃபுக்கு வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுவாங்க. சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய வேல்யூவே தெரியாது. ஆனால் நான் வந்து குழந்தை பெற்றுக்கிற மாட்டேன், இல்லை குழந்தை நான் பார்த்துக்கிற மாட்டேன், நான் வேலைக்கு போவேன். ஓகே வேலைக்கு போக தப்பு கிடையாது. ஆனால் வேலைக்கு போனால் காசை வந்து நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா கொடுப்பேன். ஸோ அப்படிப்பட்ட சில சைக்கோத்தனமான சில பெண்களை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஹாப்பினஸை தாண்டி உங்களுடைய ஹாப்பினஸ் முக்கியமும் கிடையாது. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னுடைய ரியலான கேரக்டர் என்ன அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அந்த கேரக்டர் அந்த பொண்ணுக்கு அட்ஜஸ்ட் ஆகும், இல்லை அந்த பொண்ணுக்கு அடாப்ட் ஆகும் அப்படின்னா யூ கேன் சூஸ் தட் கேர்ள். எல்ஸ் டோன்ட் டூ இட். ஏன் அப்படின்னா சில
பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆனா போதும், இல்ல நான் லவ்வுக்குள்ள போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தூரம் குனிஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குனிஞ்சு குடுத்துட்டு, ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தன்னோட ரியலான கேரக்டர காட்டும்பொழுது பொண்ணுங்களால ஏத்துக்கிறவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில நீ அப்படி இருந்த, இப்போ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட் வரும். அதுக்கு பேசாம ஏன் ஆரம்பத்தில நீ கெட்டவனாவே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிரும். அந்த பொண்ணு சிலவங்க சூஸ் பண்ணாலும் சரி, இல்ல உன்ன விட்டுட்டு போனாலும் சரி. ஆனா நெறைய ஆண்கள் இத பண்றது கிடையாது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில அந்த பொண்ணுக்கு எல்லாமே எஸ் சொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நோ சொல்ல ஆரம்பிக்கிறது. இதுதான் நெறைய குடும்பத்தில இன்னைக்கு டைவர்ஸ்ல போய் நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நீங்க உன்னால பண்ண முடியும் அப்படின்னா எஸ் சொல்லு. பண்ண முடியாது அப்படின்னா நோ சொல்லு. டோன்ட் கிவ் ஃபேக் கமிட்மெண்ட்ஸ். இன்னைக்கு நெறைய ஃபேமிலி டெஸ்ட்ராய் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் தான். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஃபேமிலி லைஃப்க்குள்ள குழந்தை, குட்டி எல்லாத்தையும் கேர் பண்றாங்களா? அதுக்கு கேர் பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் லீவ் தட் கேர்ள். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்னதான் உலகமே வளர்ச்சி அடைந்தாலும், ஒரு பொண்ணால தான் குழந்தைய பெத்துக்கிற முடியும். அந்த பொண்ணால தான் அந்த குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். பையன் வந்து சப்போர்ட்டிவா வேணா இருக்கலாமே தவிர, அவ்ளோ கேரிங்காலாம் ஒரு பையன வளர்க்க முடியாது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்டா இருங்க. ஆனா ஃபேமிலி கூட மட்டுமே அட்டாச்மெண்ட்டா இருந்துறாதீங்க. ஏன் அப்படின்னா, சடனா உங்கள விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, உன்னுடைய லைஃபே முடிஞ்சுட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீ ஒரே பையனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க முதல்லயே டிமாண்ட் குடுங்க. எங்க அப்பா, அம்மா இருப்பாங்க. மினிமம் 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் அவங்க கூட நம்ம ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நெறைய பசங்க என்ன பண்ணிடுறானுங்க அப்படின்னா, முதல்லயே கமிட்மெண்ட் குடுத்துடுறானுங்க. அதாவது பொண்டாட்டி மோகத்தில, ஓகே நம்ம வந்துட்டு உடனே தனியா போயிரலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா, அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் குடுக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு குடுக்க விட மாட்டாங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி குடுக்க விடாது. அதுதான் முக்கியம் இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல உங்க 2 பேருக்கு இடையில தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட் வரும். முதல்லயே வந்து மைண்ட் செட் பண்ணுங்க. இப்படிதான் என் ஃபேமிலி, இதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர். நீ இதுக்கு அடாப்ட் ஆகணும்னா, அடாப்ட் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சில பொண்ணுங்க வந்து நான் படிச்சு பெரிய ஆளா இருக்கேன். அதனால என்னுடைய ஃபேமிலி ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உடனே ஒத்துக்கிறாதீங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்துட்டு அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கிற ஃபினான்ஸ் ப்ராப்ளத்த நீ கொஞ்சம் பாதியா ஷேர் பண்ணு அப்படின்னா, அந்த பணத்த பாதிய வாங்குங்க. நெறைய பேர் ஆரம்பத்தில ஓகே சொல்லிடுறது. அதுக்கப்புறம் உங்களால ஃபினான்ஸ ஸ்டேபிள் பண்ண முடியல, இல்ல ஃபினான்ஷியலா நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்பொழுது கண்டிப்பா தராது. அடுத்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். உன்னுடைய சிட்டி என்ன? உன்னுடைய ரீஜன் என்ன? உன்ன சுத்தி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அத நீ வந்து அந்த பொண்ணுகிட்ட முதல்லயே சொல்லு. என்னோட சிட்டியில இப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு அமெரிக்காவிலயோ, இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்துக்கிட்டு நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம். ஏன்னா, அங்க யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. யாருமே வந்து செக்ஷுவலா ஒரு பொண்ண வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய சிட்டி இல்ல நம்மளுடைய வில்லேஜ்ல வந்துக்கிட்டு அந்த அளவுக்குலாம் இன்னும் அவேர்னஸ் இல்ல. அப்படி இருக்கும்பொழுது நீ ஓப்பனா சொல்லணும். அந்த இடத்துல போய் இல்ல பரவால்ல நீ இப்படி இருந்துக்கோ, அப்படியே இருந்துக்கோ அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையில தான் போய் மாட்டுவ. ஸோ, உன்னுடைய தெளிவு, உன்னுடைய லைஃப்ல நீ எப்படி இருக்க போற அப்படிங்கிற தெளிவு ஒரு பையனுக்கு இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அவனுடைய லைஃப்ல கண்டிப்பா அவன் ஸ்ட்ரகிள் தான் பண்ணுவான். நெறைய பேர் வந்துட்டு பரவால்ல இந்த சொசைட்டி நம்மள சொல்லும். சொசைட்டி நீ வாழ்ந்தாலும் சொல்ல தான் செய்யும். உன்னால வாழ முடியல அப்படின்னாலும் உன்ன கேவலமா தான் பேசும். ஸோ அதுக்கு நீ ஒழுங்காவே ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ போட்டுட்டு, அந்த பொண்ணுக்கும் அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு ரூல்ஸ ஃப்ரேம் பண்ணிட்டு நீ வாழ்ற அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நெறைய பேர் சொல்லுவாய்ங்க, அப்படி வந்து நம்ம வந்து ரூல்ஸ் போட்டுலாம் வாழணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தற்குறிகள முதல்ல செருப்பாலேயே அடிச்சு விரட்டி விடுங்க. ஏன் அப்படின்னா, நீ சில ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணாமலாம் வாழ்ந்த அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில உன்னால சர்வைவலே பண்ண முடியாது. நெறைய பேர் சும்மா சோசியல் மீடியால வந்து ஒரு ஃபயரோ, ராக்கெட் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் நம்பாத. உனக்கு என்ன வேணும்? உன்னோட ஸ்டாண்டர்ட் என்ன? உன்னோட ரெக்யர்மென்ட் என்ன? நீ எதுக்கு எலிஜிபிள்? அப்படிங்கிறத முதல்ல நீ டிசைட் பண்ணு. அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ண பாரு. கண்டிப்பா உன்னுடைய லைஃப் ஹேப்பியா இருக்கும். ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. எந்த தப்பும் கிடையாது. ஆனா ஃபேமிலி மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச்மெண்ட் ஆயிராத. இன்னைக்கு நெறைய ஆண்களால இன்னைக்கு சூசைட் வரைக்கும் போறானுங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஃபேமிலி மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறது தான். திடீர்னு கைய விட்டுட்டு போயிரும். வி கான்ட் பிரெடிக்ட் அவர் லைஃப். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற கொஞ்சமாவது அவேர்னஸோட போ. உனக்காக 1% ஆவது இந்த உலகத்தில் ஓடு. அடுத்தவங்களுக்காக 99% போடு. வேறு வழி இல்ல அதுக்கு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உனக்காக அந்த ஓட்டத்திலயும் 1% உனக்காக ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னா, அதில ஒரு திருப்தி இருக்கும். எண்ட் ஆஃப் த டே என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நெறைய உனக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனா, அந்த அட்வைஸ் உன்னுடைய லைஃப்‌க்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீ தான் அனலைஸ் பண்ணணும். நீ தான் தீர்மானம் பண்ணணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா, உன்னால மினிமம் ஹேப்பினஸ்ஸாவது உன்னுடைய லைஃப்ப பார்க்க முடியும். அப்படி இல்ல, நான் அவங்கள மாரி இருப்பேன், இவங்கள மாதிரி இருப்பேன், அந்த மாரி இருப்பேன், இந்த மாரி இருப்பேன்னா, யூ கான்ட் பி ஹேப்பி. அத முதல்லயே மைண்ட் வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி.